அவர்கள் குடும்ப கட்டுப்பாட்டு முறையை மேற்கொள்ள வேண்டுமென்று அப்போதைய அரசுகள் எதுவும் கட்டாயப்படுத்தவில்லை. நாம் தான் அந்த திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்தினோம். ஆனால் வடநாட்டில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை. அதனால்தான் வட இந்தியாவிலிருந்து ஹிந்தி பேசும் நபர்கள் தமிழகத்தில் அதிகமாக வேலை நிமித்தமாக வந்து குடிபெயர்ந்து விட்டனர். அவர்கள் வந்தது தமிழக மக்கள் பொறாமைப்படவில்லை. ஆனால் சூழ்ச்சியால் தான் இப்படி நடந்தது என்று தமிழனுக்கு தெரியாது. வடநாட்டில் தினம் வந்த ஒருவன் இங்கேயே ரேஷன் கார்டு பெற்று விடுகிறான். தேர்தலில் வாக்குரிமை செலுத்த ஓட்டர் ஐடியை பெற்று விடுகின்றான். வடநாட்டில் இருந்து வந்தவன் யாருக்கு வாக்களிப்பான்? வட இந்திய அரசியல்வாதிகளுக்கு தானே வாக்களிப்பான். இப்படி மறைமுகமாக நம்முடைய உரிமையை முடக்க தந்திரமிக்க அரசியல்வாதிகள் திட்டமிட்டு செய்து வருகின்றனர். ஆகையால் அதனால்தான் தமிழினமே உங்களை குறைந்தது 5 குழந்தைகளாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றேன்.